வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலத்தில் நம்ம சூப்பர் ஸ்டோர் மூலமாக வந்து ஆகா சூப்பர் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல் கடந்த 2 வருடங்களாக வந்து நிறைய வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் சூப்பர் ஸ்டோர் மூலமாக ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆந்திரா, கேரளா, பெங்களூர்னு சொல்லி. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா 80க்கும் மேற்பட்ட பிளேஸில் வந்து நம்ம போயிடுச்சு. இந்த சேலம் வந்து இங்கே நம்ம வந்திருக்கோம். ஸோ இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன். சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆகா சூப்பர் மார்க்கெட் வச்சது யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க. மிஸ்ஸஸ் சாகிரா பானு வந்து வச்சுருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ அவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயங்களை வந்து நேர்காணல் கேட்கலாம். அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ்க்கான பதில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். முதல்ல உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய ஆகா சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லபடியாக வரணும்னு சொல்லி நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். கண்டிப்பாக சார். ஸோ எப்படி நீங்கள் ஒரு இந்த தொழிலை சூப்பர் மார்க்கெட் எடுக்கணுன்றது உங்களுக்கு வைக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நீங்கள் முன்னாடி வேலை தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணேன். சரி. ஒரு 1 இயருக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி ஃபீல்டுக்கு போயிட்டேன். சரி. 7 இயர்ஸ் ஜுவல்லரி ஃபீல்டில் தான் இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எய்ம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. அது வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். சரி பார்த்துக்கலாம் தள்ளி தான் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம வச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஓகே பண்ணி ஆஹா சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. எப்படி சூப்பர் மார்க்கெட்டை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நிறைய தொழில் இருக்கு. எப்படி சூப்பர் மார்க்கெட் போகணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? சூப்பர் மார்க்கெட் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது, அது எல்லாருமே வாங்கக்கூடிய பொருள் தானே. ஓகே. அத்தியாவசியமான பொருள் அப்படிங்கும்போது எல்லாருமே வாங்கக்கூடிய பொருள் தான். அப்படிங்கும்போது இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே இந்த பொருள் வாங்கும்போது இது நம்மளுக்கு யூஸ் தான் அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப நாளாவே ஐடியா இருந்துச்சு. ஓகே. அது மாதிரி நீங்க டிசைட் பண்றீங்க எப்படி இந்த லொகேஷனை சூஸ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ஏரியா அதனால நிறைய வாக்கிங் நிறையா இருக்கும். சரி. ஓகேங்களா. அது இல்லாமல் நம்ம நல்ல ஆஃபர் கொடுத்தோம் அப்படிங்கும்போது கஸ்டமர் கண்டிப்பாக அது பிடிக்கும். மெயினான ஏரியாவில் நீங்கள் கடை வச்சிருக்கிறீங்க, அதுவே ஒரு பெரிய இதாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் இப்போ சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது சூப்பர் ஸ்டோர் எப்படி கான்டாக்ட் பண்ணி அது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அதாவது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தொழில் வைக்கும் போது என்ன பண்ணுறது எங்களுக்கே தெரியல. சரி நம்ம ஒரு வெப்சைட் மூலயமா உள்ளே போய் பார்த்தோம். சுப்ரீம் ஒரு இது இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் நாங்கள் டீட்டெயில் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அமௌண்ட் மட்டும்தான் சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க 3 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சுப்ரீம்ல. நம்ம சின்ன கடை வேணும்னா சின்ன கடை, பெரிய கடை வேணும்னா பெரிய கடை, அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னாரு. அதுக்குள்ள போகும்போது அவங்க வந்து நம்மளுக்கு 30% தான் இருந்துச்சு. அவங்க 60% நம்மளுக்கு வந்து அதிகமா ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம அவங்களோட வீடியோஸ் நிறையவே நான் பார்த்தேன். அவங்க கிட்டயும் நாங்க ஃபீட்பேக் கேட்டோம். வீடியோல பார்த்து தான் நாங்க ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டா இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா சுப்ரீம் தான். ஓகே. எப்படி நீங்க இப்போ பேசும்போது அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா? அவங்களோட பேசும்போது ஏன்னா இது வந்து ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றீங்க, அவங்களோட பேசும்போது நம்பிக்கை கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு திருப்பி வாங்கணும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒருகிட்ட நம்ம கான்டாக்ட் மூலியமா தான் பேசணும், ரொம்ப நம்பிக்கையா ரொம்ப நல்லாவே பேசணும். எங்க டவுட்டுக்காக நாங்க நேர்ல கூட போய் அவரை பார்த்தோம். பார்த்து பேசும்போது இன்னும் நிறைய ஐடியாஸும் கிடைச்சு, நம்பிக்கையும் இருந்துச்சு. அப்படிங்கும்போது சுப்ரீம் வந்து ஃபுல்லாவே எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுங்க சார். அதே மாதிரி நீங்க ஆரம்பிச்சு அவங்களோட எவ்வளவு நாள் சொன்னாங்க, எப்படி ப்ராசஸ் நடந்துச்சு? இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்த முடிவே பாத்தீங்கன்னா 20 நாள்ல சூஸ் பண்ணது தான். ஓகேங்களா. அந்த 20 நாளுக்குள்ளே எங்களுக்கு வந்து சுப்ரீம் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ரேக் முதல் கொண்டு எல்லாமே அவங்க தான். சிஸ்டம், சாஃப்ட்வேர் எல்லாமே அவங்களே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சோ நீங்க எதிர்பார்த்தீங்க அந்த அளவுக்கு வேவா முடியும்? இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் நம்ம ஆளை பிடிக்கணும்னு நினைச்சோம். எதுவுமே நீங்க பண்ண தேவையே இல்லை. அவர் ஒருத்தர் சுப்ரீம் ஒரு கான்டாக்ட் நம்பர் மட்டுமே நாங்க பிடிச்சா போதும், A to Z எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க எங்களுக்கு. அது மாதிரி நீங்க இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இந்த இது பண்றீங்க பிசினஸ். பட் ஆனா நீங்க தான் ஃபுல்லா பாக்குறீங்களே, ஒரு லேடிஸ் ஒரு பெண்ணா இருந்து நீங்க இந்த சூப்பர் ரன் பண்றது எவ்வளவு சவாலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது வந்து பெண்ணால முடியாத எதுவுமே கிடையாது இல்லைங்க சார். அது இல்லாம ஹஸ்பண்ட் சப்போர்ட்டா இருக்கும் போது கண்டிப்பா நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்களால கண்டிப்பா நம்மளால ரன் பண்ண முடியும்னு நினைச்சாலே ரன் பண்ணலாம் சார். ஓகே. அது மாதிரி நீங்க பாக்குற வியூவர்ஸ் இருப்பாங்க, நிறைய லேடிஸ்லாம் பாங்க, அவங்களுக்குலாம் நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி தொழில் வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான இது சொல்லுங்கள்? இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணலைன்னா லைஃப் ஓடுறதே ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இதனால் வந்து நான் வந்து
இந்த தொழில் வைக்க நான் ரொம்பவே சூஸ் பண்ணுறேன். இது நான் அவர் சப்போர்ட் பண்ண அவருக்கே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு. ஓகே ஓகே. அது மாதிரி அவங்க தைரியமாக சொல்லுவீங்களா நீங்களும் வைக்கலாம்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக அவங்களால முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பெரிய அமௌண்ட்லாம் நம்ம வந்து இது பண்ணலாம் அவசியமே கிடையாது. 3 lakhsலேருந்து நம்மளுக்கு 3 lakhs கூட நம்ம ஒரு பொட்டி கூட வைக்கணும்னா கூட போதும். நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. சின்னதுலேருந்து கண்டிப்பாக பெருசாக கூட நம்ம போகலாம். ஓகே. இந்த கடையை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இந்த கடையில் ஏதோ ஆஃபர் கொடுக்குறீங்களா? நம்ம சப்ஸ்கிரைப் ஆமாம் சார், நிறைய ஆஃபர் கொடுக்குறோம் நம்ம பொறுத்த வரைக்கும். என்ன மாதிரியான ஆஃபர் கொடுக்குறீங்க? எங்கே இந்த கடை எங்கே இருக்குது அதே வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை சார், சேலமில் பார்த்தீங்கன்னா பால் மார்க்கெட்டில் தான் நம்ம ஷாப் இருக்குது. சரி, ஓகே ஓகே. பால் மார்க்கெட்னா ஃபேமஸான பிளேஸஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு ஆஃபரும் டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க? ஆமாம் சார், பை 1 get 1 கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 kg மேலே பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து 1/2 kg வந்து இலவசமாகவும் பொருள் கொடுக்குறோம், ஒரு சில ப்ராடக்ட் மட்டும். ஓகே. அது வந்து 1000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 kg வந்து கோதுமை மாவு, அது இல்லைன்னா சுகர், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே. நம்ம ஈடன் டிவி நேயர்களும் பார்ப்பாங்க, அவங்களும் வருவாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் இது கண்டிப்பாக நீங்களாம் வரணும். வந்து கண்டிப்பாக எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ. ரொம்ப தேங்க்ஸ் சார், நன்றி. ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பானு அவங்களுடைய நேர்காணலை பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு சுப்ரீம் ஸ்டோர் வந்து அவங்க சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பீங்க. ஸோ சுப்ரீம் ஸ்டோருடைய நோக்கமே இதாங்க. நிறைய பேர் வந்து உங்கள் பகுதிகளில் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்து உங்களை முதலாளி ஆக்கணும் அப்படிங்கிற தருணத்தில் நம்ம செயல்பட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம 80க்கும் மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா சைடும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த பானுடைய நேர்காணலில் பார்த்துருப்பீங்க. அவங்க நிறைய விஷயங்கள் இதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில கொஸ்டின்ஸ்க்கான பதிலை நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஸோ எப்படி சார் நம்ம இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். கான்டெக்ட் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எந்த விதத்துலேயும் நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாமா வேண்டாம் யோசிக்கலாம். என்ன என்கொயரி இருக்கோ நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் மெயினாக ஒரு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல லொக்கேஷனை நீங்கள் பிடிக்கணும். ஸோ மார்க்கெட்டே இல்லாத இடத்துல நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம். நான் நிறைய வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். நம்ம கிராமத்தில் கூட மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்காங்க, மலை பிரதேசத்தில் கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் எல்லா பகுதியிலையும் மக்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்கள் பகுதியிலையும் சூப்பர் மார்க்கெட் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு கிராமத்தில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் அங்கே ஆரம்பிக்க முடியும். ஒரு டவுனில் இருந்தாலும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுக்கான லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. நிறைய இடங்கள், நிறைய மக்கள் இருந்தாலும், ஸோ நிறைய பெரிய கடைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட் போட்டிங்க அப்படின்னா, மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா, ஹோம் டெலிவரி பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லொக்கேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது முக்கியமான காரியம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து உங்களுடைய ஓன் பிளேஸாக இருந்தால் ரொம்பவே சூப்பர். ஸோ ரெண்டலாக இருந்தால் என்ன மாதிரி ரெண்டல், என்ன மாதிரி ப்ரைஸஸ்ங்கிறது நம்ம சூப்பர் ஸ்டோருக்கு நீங்கள் தெரிவித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் வழிநடத்தலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஃபீட்டு குறைஞ்சது பார்த்திங்கன்னா 350 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம். 350லேருந்து 2000 வரைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் பார்க்குறீங்களோ அந்த இடத்துல எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ மினி சூப்பர் மார்க்கெட்லேருந்து சூப்பர் மார்க்கெட், மெகா சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட். நிச்சயமாக இதே போல் நீங்களும் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்று. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சத்துலேருந்து பார்த்திங்கன்னா 25 lakhs வரைக்கும் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். அதாவது மினி சூப்பர் மார்க்கெட்லேருந்து மெகா சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கான எல்லாமே சுப்ரீம் ஸ்டோர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பேமெண்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா ரேக்குக்கு இப்போ ஸ்டாக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அதுக்கு கடைக்கான அட்வான்ஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்குலாம் இது ஈஸியாக உங்கள் பகுதியில் நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் ஒரு முதலாளியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக வந்து இருக்குது. ஸோ ஃபர்தராக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் வேணுங்கன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் உள்ள இந்த சுப்ரீம் ஸ்டோர் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பேசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே போல் வந்து இந்த சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி பெனிஃபிட் அப்படின்னா நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கலாம்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோலாம் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோம், எவ்வளோ பேர் அதை பற்றி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது A to Z அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ ரேக்கில் இருந்து ஸோ இன்டீரியர், அவுட் சைட் ஒர்க்கு எல்லாமே போர்ட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கு அவங்கள்ட்ட வந்து சுப்ரீம் ஸ்டோரோட ஸ்டாக் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது, கிராசரி, இந்த ஷோப்பு ஐட்டம் இந்த மட்டும் கிடையாது, ஃபேன்சி ஐட்டம், ஸ்டேஷ்னரி அதுவும் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி கடைகளும் வாங்கினதையும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லிங்க்கில் அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சுப்ரீம் ஸ்டோரில் இல்லாத
ப்ராடக்ட்டே கிடையாது. ஸோ அவங்க மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து சுப்ரீம் ஸ்டோரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் நிறைய டீலரை போய் மீட் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லா பொருட்களுமே சுப்ரீம் ஸ்டோரில் கிடைக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த விதமான அனுபவம் தேவையில்லை. உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா, லொக்கேஷன் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ எல்லாத்தையுமே வந்து சுப்ரீம் ஸ்டோரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களே வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும். 7 டேஸில் வந்து சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்த வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஷாப்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் ஸ்டோர் வந்து குயிக்காக வந்து இமீடியட்டாக பண்ணுவாங்க. இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா 20 டேஸ் ஆச்சு. ஸோ 7 டேஸில் 6 டேஸில் வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க முடியும். ஸோ ஒரு இடத்த பிடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அது ரெண்டல் ஆகும்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. சுப்ரீம் ஸ்டோர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணி 1 வீக்லேயே நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியும். இது நீங்கள் யோசிக்கலாம், ஸோ இதுக்கான கமிஷன் எவ்வளோ சார் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கணும் எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து லட்சத்தில் கேட்குறாங்களே அப்படி சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஆனால் சுப்ரீம் ஸ்டோரில் எந்த விதமான கமிஷனும் வாங்குவதே இல்லை. ஸோ மறைமுகமாக கூட அவங்க எந்த விதமான கமிஷனும் வாங்குறதில்ல. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் டீலராக அவங்க சென்னையில் இருக்கிறதுனால அவங்க பொருள் எல்லாம் வந்து நமக்கு சப்ளை பண்ணுறாங்க. ரெகுலராக நீங்கள் அவங்ககிட்ட வாங்கணும் அந்த மாதிரி கஸ்டமர்ஸாகவும் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ புதுசாக முதலாளிகளை உருவாக்கி அதன் மூலமாக வந்து அவங்களுடைய பொருட்கள்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு ஹோல்சேல் டீலராக இருக்கிறனால ஸோ எந்த விதமான கமிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறதில்ல. இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் வந்து வச்சு நிறைய பேர்களை சூப்பர் மார்க்கெட் முதலாளியாக்கி அவங்க மூலமாக வந்து தங்களுடைய ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. ப்ராடக்ட்டுன்றது நீங்கள் என்ன ப்ராடக்ட் விரும்புகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் தான் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. அவங்களுடைய கம்பெனி ப்ராடக்ட் அப்படிலாம் கிடையாது. ஸோ என்ன விதமான கம்பெனி எந்த விதமான ப்ராடக்ட் அந்த ஏரியாவுக்கு ஓடுதோ அந்த சப்ளை மட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எது உங்களுக்கு நீடடோ அது மட்டும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, சுப்ரீம் ஸ்டோரில் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட், இந்த ஃபுட் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சேல்ஸ் ஆகலை அப்படின்னா இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த விதமான ஆஃபரும் வந்து சுப்ரீம் ஸ்டோர் கொடுக்காங்க. சுப்ரீம் ஸ்டோர் மூலமாக வந்து நிறைய பேர் பயன்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய நூற்றுக்கணக்கான என்கொயரிஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் பகுதியில் சூப்பர் மார்க்கெட் வைக்கணும், தைரியமாக வந்து வைக்கலாம். சுப்ரீம் ஸ்டோருடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ இத்தனை ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேர் எவ்வளோ ஏரியாவிலேருந்து எவ்வளோ கிராமங்கள்லேருந்துலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து நம்பிக்கை கரெக்டாக போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாங்கக்கூடிய அந்த பணத்துக்கு கரெக்டாக ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து பணம் வாங்குறதுக்கு முன்னாடி பொருளை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரி நேர்காணலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கிளிப் பார்த்தா தெரியும். ஸோ பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த இது யோசிக்க வேண்டாம். ஸோ சுப்ரீம் ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை ரொம்ப ஜென்யூனான ஒன்றுங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய நேரில் நான் சொல்கிறது, நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து சுப்ரீம் ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு என்ஆர்ஐயாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கலாம். ஸோ அந்த வேலையை விட்டு வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இருக்கலாம், இல்லை வேறு பிஸ்னஸ் நீங்கள் மல்டிபிளாக பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்கலாம். ஸோ வேறு என்ன தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து நிச்சயமாக கை கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. லாக்டவுனில் கூட பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன கடையில் சூப்பர் மார்க்கெட் ஒரு கடை. ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டை உங்கள் பகுதியில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நிரந்தரமான ஒரு வருமானத்தையும் நிரந்தரமான தொழிலும் தருங்கள எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உங்கள் பகுதியில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், நல்ல லொக்கேஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி சுப்ரீம் ஸ்டோரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிங்க. ஸோ அதே போல் வந்து இந்த சேலத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த ஆகா சூப்பர் மார்க்கெட் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து பாருங்கள். ஸோ இந்த லொக்கேஷன் இந்த பிளேஸ்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்கள்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், டிஸ்கவுண்ட்டும் பெறுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சார் பண்ணேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வந்து சூப்பர் மார்க்கெட் இது மாதிரி ஆரம்பிங்க. நாங்கள் அங்கே வந்து இதே மாதிரி நேர்காணல் எடுக்கிறோம். ஸோ அப்படி சந்திப்போங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.